ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மீஷோலேருந்து வாங்கின ஒரு ப்ராடக்ட்டோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். நான் ரீசெண்டாக இந்த ப்ராடக்ட் ஒன்று வாங்கினேன். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நம்ம இந்த மாதிரி கிளிப்பு, பாப்பாவோட பாசி இதெல்லாம் வந்து தனித்தனியாக ஒரு இதில் போட்டு வைக்காமல் இப்படி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சா இன்னும் ரொம்பவே ஈஸியாக இருக்குது, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து என்ன ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா, ஹேண்ட் கர்ச்சீஃப், அதுக்கு பிறகு சாக்ஸு, அதுக்கு பிறகு நம்ம இன்னர் வேர்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு 5 கம்பார்ட்மெண்ட் உள்ள ஒரு 4 பாக்ஸுன்னு சொல்ல முடியாது, ஓப்பன் டைப்பில் தான் இருக்குது. இது இந்த 4 கலரில் வருது. ஒவ்வொரு இந்த பாக்ஸ்லேயுமே 5 சின்ன சின்ன டப்பாவாக கொடுத்துருக்காங்க. இதை வந்து கம்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி 4 மல்டி கலர் பாக்ஸ். இது க்ரீன், பிங்க், ஆரஞ்சு, ப்ளூன்னு 4 கலரில் நல்ல வைப்ரண்ட் கலர், அப்படி ஒரு கலரு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கேவும். நம்ம எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அது ஒவ்வொன்றுக்கு மேலேயே அடுக்கி கூட வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டுன்னு. இதோட இந்த 4 பாக்ஸோட ப்ரைஸ் வந்து 179 நான் வாங்கினேன் ஆஃபரில். இப்போ வந்து இன்னும் ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இதில் வந்து நம்ம கேட்ச் கிளிப்பு, அப்புறம் நம்ம எந்த கிளிப்னாலும் நம்ம இதில் போட்டு வச்சுக்கலாம். ஓரளவுக்கு பெரிய கிளிப்பே இதில் தாராளமாக பிடிக்குது. இந்த மாதிரி கிளிப்பெல்லாம் ஒரு இது. அதுக்கு பிறகு நம்மளோட நெயில் பாலிஷ்லாம் வந்து தனித்தனியாக அப்படியே ஷெல்ஃபில் வச்சுருவோம்ல, அந்த மாதிரி வச்சா ஒரு மாதிரி தூசியாக பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி அசிங்கமாக இருந்தது. அதையும் கூட நான் இந்த இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். நல்லா நீட்டாக இருக்குது. நம்ம இதில் வந்து ஹேர் பின், அதுக்கு பிறகு சேஃப்டி பின் இதெல்லாம் கூட ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் போட்டு வச்சுக்கலாம். நான் வந்து அதுக்கு தனித்தனியாக பாக்ஸ் வச்சுருக்கிறதுனால அதெல்லாம் அது போடாமல் இதில் பாப்பாவோட பாசி, அப்புறம் கிளிப்பு, அந்த மாதிரி ஐட்டம்லாம் போட்டு வச்சுக்கிட்டேன். நம்ம வந்து நிறைய பேருக்கு ஹேண்ட் கர்ச்சீஃப்லாம் அடிக்கடி தேடிட்டுருப்போம் அவசரத்தில். அந்த டைம்லலாம் கிடைக்காது. இந்த மாதிரி பாக்ஸ் வாங்கி நம்ம ஹேண்ட் கர்ச்சீஃப்லாம் நீட்டாக இதில் அடுக்கி வச்சுக்கிட்டால் தேட வேண்டிய அவசியம் இருக்காது. அப்பப்போ ஒவ்வொரு ஹேண்ட் கர்ச்சீஃப் எடுத்துக்கலாம், சாக்ஸை இதில் நம்ம அடுக்கி வச்சுக்கலாம். ஆனால் அதுக்கெலாம் நாங்கள் தனித்தனியாக சின்ன சின்ன பாக்ஸ் வச்சுருக்கிறனால இந்த பாக்ஸை வாங்கி இதில் நான் வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி க்ரன்ச்சீஸ்லாம் வைக்கிறதுக்கு சூப்பராக இருக்குங்க, ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு. இடமும் வந்து நம்மளுக்கு அவ்வளோவா இந்த ரொம்ப கொஞ்சம் சின்ன பாக்ஸ் தான், அதனால் நிறைய இடத்த வந்து ஆக்கிரமிக்காது. கொஞ்சமாக ஷெல்ஃபில் இப்படி ஓரமாக வச்சுட்டா போதும். அப்பப்போ எப்போ தேவையோ அதிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி இடமும் நல்லா சேவ் பண்ணி கொடுக்குது. ப்ரைஸும் கொஞ்சம் ஒர்த்தாக தான் இருக்குது. அவ்வளோதான், நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா திங்ஸையும் இதில் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், ஃபைனல் லுக் வந்து இப்படி தான் இருக்குது. இந்த பாக்ஸோட லுக்குமே நல்லா இருக்குது. இதில் அரேஞ்ச் பண்ண பிறகுமே நம்மளோட திங்ஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நீட்டாக அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம மொத்தமாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சா கூட அந்த அளவுக்கு நீட்டாக தெரியாது. இதில் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக தெரியுதுன்னு. இந்த மாதிரி ஆர்கனைசிங் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.